ஹோட்டல்களில் தங்கிய செலவு என 20,000 ரிங்கிட்டுக்கு போலி கணக்கு காட்டிய சந்தேகத்தில் சபா மாநில அரசு துறையொன்றின் நிதி நிர்வாக உதவியாளர் கைதாகியுள்ளார். MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் கோத்தா கினபாலு கிளை அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்த போது 30 வயது அந்த ஆடவர் கைதானார். சபா MACC இயக்குனர் டத்து எஸ் கருணாநிதி அதனை உறுதிப்படுத்தினார். ஹோட்டல்களில் தங்கிய செலவுக்கான கோரிக்கையாக 4 பேரில் 23 கட்டண ரசீதுகளை அவர் சமர்ப்பித்துள்ளார். ஆனால் உண்மையில் அவர்களில் ஒருவர் கூட சம்பந்தப்பட்ட ஹோட்டல்களில் தங்கியதே இல்லை என்பது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. அந்த போலி ரசீதுகளில் சபாவில் செயல்பட்டு வரும் ஹோட்டல்களின் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த போலி ரசீதுகளை இணைய செயலியின் மூலம் சந்தேக நபர் தயாரித்துள்ளார். இந்நிலையில் 2009 MACC சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுவதாக டத்தோ கருணாநிதி கூறினார். சந்தேக நபர் இன்று கோத்தா கினபாலு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுகிறார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.